துப்பாக்கி சுடும் போட்டிக்கு வராரு. இந்த இடத்துல வரலாறுன்னு யாரும் செய்தி போடல. அதுக்கு ரசிகர் மன்றத்தில் கலைச்சிட்டாரு. என் பேரை சொல்ல எனக்கு முன்னாடி அடிமொழி போடாதுட்டாரு. துப்பாக்கி சுடும் போட்டிக்காக வந்த அஜித்குமாரை பார்க்க 1,00,000 பேர் கூடுறான். காவல்துறை சூழ்ந்து நிற்கிறது. அஜித்குமார் மாநிலம் நிற்கிறார். கோஆபரேட் வித் போலீஸ் இந்த ஒரே வார்த்தைக்காக மொத்த பேரும் கலைஞ்சு வேண்டாம். அவன் தாண்டா ரசிகர், அவன் தாண்டா உண்மையான நடிகர். ஏன்னா அவன் மனுஷன், முதல்ல மனுஷன், நல்ல மனுஷன். சென்னையில் வெள்ளம் வந்தது, எல்லாரும் கதவை மூடிக்கொண்டான். ஆனால் அந்த வெள்ளத்திற்கு தன் வீட்டு கதவை திறந்துவிட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய அஜித்குமார் மட்டும்தாண்டா. அவர் ஒரு சொந்த தன்மை உள்ளார். விசிலடிக்க தோணுதா? அஜித்தை பத்தி சொன்னதும் விசிலடிக்க தோணுதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன தலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏகேவோட கேரக்டர் அப்படி சூப்பர் கேரக்டர். இதுல அவர் கடைசியில் ஒன்று சொன்னார். மரியாதைக்குரிய அஜித்குமார் அவர்கள் அவரிடம் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடி. மரியாதைக்குரிய அஜித்குமார் அவர்கள் இப்படி சொல்றாங்கல்ல. இதே இது பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பேசி வீடியோக்களை பாருங்க. எல்லா நடிகனையும் ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு காலகட்டத்தை காட்சி எடுத்தாங்க. இப்ப அந்த சமயத்துல அஜித்குமாரி விட்டு வைக்கல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? மாத்தி பேசுறது தெரியுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அதே மாதிரி அஜித் ஒரு சிறந்த மனிதர். தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்ப இந்த ஆடியோல இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் இன்னும் வெப்சைட்ல இருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு. அஜித் ரசிகர்களை தருதலைகள், தல ரசிகர்களை தருதலைகள் அப்படிலாம் பேசின வீடியோக்கள்லாம் இன்னும் இருக்கு. தேடி பாருங்க, கிடைக்கும். இப்ப ஏன் புகழ்றாங்க அப்படின்னா, அஜித்தை புகழ்ந்து அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தி அஜித் புகழாரம் பாடுவதற்கு காரணம், அஜித் மீது புகழாரம் வைப்பதற்கு, புகழ் மாலை வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தி அவர்களை விஜய்க்கு எதிராக திருப்ப வேண்டும். ஏன்னா அஜித்தை புகழும் போது அங்க யாராவது விஜய் ரசிகர்கள் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு. ஏற்கனவே அஜித் விஜய்க்கு காம்படிஷன். திரையில நிஜத்தில் அவர்கள் இருவரும் நண்பர்கள். ஆனால் திரையில அவர்களுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது. ஆனால் அவர்கள் ரசிகர்கள், அவர்கள் தலைவர்கள் மீது கொண்ட ஒரு பற்றுதல் காரணமாக ஒருவர் தன் தலைவரை புகழ்ந்து கொள்வது, அடுத்தவரை அவருக்கு போட்டியாளரை கொஞ்சம் இதா பேசுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த காம்படிஷனை, அவர்களுக்கிடையே நல்ல காம்படிஷன் இருக்கு அஜித் விஜய்க்கு. ஆனால் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இடையே ஒரு சிந்து முடிவதற்காகவும், அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தி அவர்களை விஜய்க்கு எதிராக விஜய் ரசிகர்களுடன் மோத விடுவதற்காகவும் இப்படி திடீரென புகழ் பாடுகிற ஒரு மேடை பேச்சுகள் எல்லாம் அரங்கேறி வருகிறது. அது காரணம் இதுதான். இது ஒரு பெரிய ராஜதந்திரம், வாக்கு வங்கி அரசியல். அதாவது பல வகையில தமிழை முன்னிறுத்தி, தமிழின் பெயரை சொல்லி வாக்கு வங்கி, தமிழ் இனத்தின் பெயரை சொல்லி ஒரு வாக்கு வங்கி, ஜாதியின் பெயரை சொல்லி ஒரு வாக்கு வங்கி, மதத்தின் பெயரை சொல்லி ஒரு வாக்கு வங்கி, இப்படி பல வியூகங்கள், அரசியல் வியூகங்கள். அதில் தற்பொழுது விஜய்க்கு எதிராக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும். அது ஏற்கனவே ஒரு ஃபேன் பேஸ், அஜித்துக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறதுக்காக அஜித்தை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். அந்த குஷியிலே அஜித் ரசிகர்கள் எல்லாம் இவர்களிடம் மனதை வைத்து அந்த குஷியிலே விஜய் ரசிகர்களை சீண்டுவது, விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு சிண்டு முடிவது. அந்த சிண்டு முடிதல் எப்படி ஏதாவது அவங்கள பேச அப்படின்னு அதை அதிகரிக்க விஜய்க்கு எதிரான வாக்கு வங்கியை பலப்படுத்துவது, இப்படி என்று ஒரு அரசியல் வியூகம் அதன் பின்னணியில் இருப்பதால் அஜித்தை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். இவர்களேதான் முன்பு பல மாதங்களுக்கு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அஜித் ரசிகர்களை தல ரசிகர்களை தருதலைகள் என்று கூறினார்கள். இப்பொழுது அரசியல் லாபங்களுக்காக விஜய்க்கு எதிராக ஒரு வலுவான ஒரு கூட்டத்தை முடுக்கி ஸ்டிமுலேட் செய்து தூண்டி தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும், விஜய்க்கு எதிரான ஒரு நகர்வை நகர்த்துவதற்காகவும் அஜித்தை புகழ்ந்து தள்ளுகிறார்கள் என்பதே அரசியல் வியூக உண்மை. வீரத்தோடு விவேகம் உள்ள அஜித் ரசிகர்கள் இந்த சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள். விஜயும் அஜித்தும் எப்படி நண்பர்களோ அதுபோல் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் நண்பர்களாக இருந்தால் இதுபோல் அரசியல் சூதுக்களை வெல்லலாம். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி உண்டு. கூத்தாடி 2 பேரை 2 பட்டா
அவர்களுடைய ரசிகர்களிடையே ரெண்டு பிளவை ஏற்படுத்தினால் அல்லது அவர்களுக்கிடையே ஒரு சண்டையை மூடிவிட்டா அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம் என்ற வியூகத்தின் அடிப்படையிலேயே தற்பொழுது முன்பு அஜித்தை திட்டியவர்கள் தற்பொழுது அஜித்தை புகழ்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விவேகமுள்ள அஜித் ரசிகர்கள் இதை எண்ணி பார்த்து இந்த சூதிற்கு, அரசியல் சூதிற்கு, சூழ்ச்சிக்கு, வியூகத்திற்கு பலியாகி விட வேண்டாம். நன்றி, வணக்கம்.